ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு? 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு, 3ஆம் இடத்துல லக்னாதிபதியும் 2க்குரியவன் வந்து 3ஆம் இடத்துல வக்ரகதியா இருக்கிறாரு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா 5, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து நீசமா இருக்கிறாரு. இப்ப வந்து தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள்ல வந்து கவனம் தேவை. ஸோ நீங்க ஒரு விஷயத்தை இந்த மாதம் பிளான் பண்றீங்க அப்படின்னா அந்த பிளான் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்றோம் அது மூலியமாக விரயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க பாப்பீங்க. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அப்படியே மாதிரி 6க்குரிய புதன் 7ல இருக்காரு, 8க்குரிய சூரியன் 7ல இருக்காரு. அப்போ 3, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்களுடைய 7ஆம் வீட்டுல இருந்து அழகா உங்களை பாக்குறாரு. இத்தனை பிரச்சனைக்கு நடுவுல வந்து குரு உங்களுக்கு ஃபேவராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8க்குரிய சூரியன் வந்து பாத்தீங்கன்னா 7ல இருக்காரு. அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம்? 6, 8 கனெக்ட் ஆகுது 7ல. அப்ப திருப்பியும் வந்து ஒரு லோன் தீர்த்தால் இன்னொரு லோன் வாங்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ 6க்குரியவர் 7ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா நீங்க வேலைக்கு போவீங்க. இந்த மாதத்துல ஒரு சில என்ன சொல்றது, ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வேலை, ஓகே நான் போகணும், இந்த வேலைக்கு நான் போகணும், அதனால நான் போறேன், குடும்பத்தை காப்பாற்றணும். அப்போ 6ஆம் இடம் அங்கே இயங்குது. 8 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மேனேஜ்மெண்ட், அவங்களும் வந்து 7ல இருக்கு. அவங்க போட்டு அப்படியே ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க, வந்து சிக்கனையா என்கிட்ட வா, நான் திரும்பவும் வந்து உனக்கு நான் ப்ரெஷர் கொடுக்குறேன். புரியுது உங்களுக்கு இந்த காம்பினேஷன்? இந்த மாதிரியான ஒரு இடைப்பட்ட ஒரு பிரச்சனையில அப்படியே அழகா சிக்கிட்டு தவிப்பீங்க நம்மளுடைய மகரம். ஓகே, ஆனாலும் குரு உங்களை பாக்குறாரு. அப்ப என்ன பண்ணும், தனக்கு தானே வந்து செல்ஃபா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்களே வந்து சரி செய்துக்குவீங்க. அப்போ இந்த ஆகஸ்டுக்கு அப்புறம் நல்லா இருக்கான்னு கேட்டா ஓகே பெட்டர். இப்ப வந்து நல்லா இருக்கு, குரு பாக்குறாரு. இந்த ஒரு வருஷ காலமா உங்களை குரு பார்த்து உங்களை வந்து வழிநடத்திட்டே இருப்பாரு. ஆனா என்னடா வாழ்க்கை இது, சரியே ஆக மாட்டேங்குது இந்த மகரத்துக்கு மட்டும், இன்னும் நான் என்னதான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணணும்? அப்ப நீங்க வந்து ஓகே நானே சரியாயிக்கிறேன், எவ்வளவுதான் நீங்க சரியாவீங்க? அப்ப இதுக்கான வாழ்வியல் பரிகாரங்கள், ஜெம் ஸ்டோன்ஸ், சில வைப்ரேஷன்ஸ் மாத்துறது, நியூமராலஜி படி இதெல்லாம் பண்ணுங்க, வேற வழியே இல்லை. சில பேர்த்துக்கு எவ்வளவு பரிகாரங்கள் பண்ணாலும் சரியா ஆகாது. அப்ப எப்படி நம்புறது அப்படின்னா கண்டிப்பா வந்து இதுக்கான அந்த கிரகங்கள், அந்த சூட்சமங்கள் அதெல்லாம் வந்து டீஆக்டிவேட் பண்ணா மட்டும்தான் அது நடக்கும். ஓகே இதெல்லாம் பண்ணா நடக்குமா? ஏன்னா குரு உங்களை பாக்குறாரு இல்லைங்களா, கண்டிப்பா நடக்கும். ஆன்மீக ட்ரிப்ஸ் நிறைய போவீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா உங்க லக்னாதிபதியே வக்கரமா இருக்கும் போது என்னதான் குரு பார்த்தாலுமே நீங்க முதல்ல ஒரு விஷயத்த நம்பணும், அதை செய்யணும். ஸோ நிறைய பிரச்சனை பார்த்து ஒரு முடிவுகளை நீங்க வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க. ஒரு பெட்டரான ஒரு சிச்சுவேஷன் வர மாதிரி இருக்கும். ஆனா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், ரொட்டேஷன் மணி, இல்ல நீங்களே டிராவல் பண்றது, இதெல்லாம் நிறைய இந்த காலகட்டத்தில் இருக்கும். மகரத்துக்கு இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்லாட்டி நீங்க வந்து இடம் வாங்குவீங்க, வீடு கட்டியிருப்பீங்க. இது எல்லாமே இந்த ஒரு வருட காலம் வந்து குரு பார்க்கும்போது நடக்கும். இப்போ செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கு. ஸோ கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக்டிவேட் ஆகி அதற்கான ஒரு கடன் வாங்கி இடம் வாங்குறது, கடன் வாங்கி வீடு கட்டுறது, ஸோ இது எல்லாமே நடக்கும். ஸோ 5க்குரிய சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து நீசமா இருக்கிற பட்சனால் நீங்க வந்து ஒரு பிளான் பண்றீங்க அப்படின்னா அதை கரெக்டா பிளான் பண்ணுங்க. ஒரு 15 மிட் ஆஃப் த ஆகஸ்ட் வந்து நீங்க பிளான் பண்ணும்போது கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். பட் சின்ஸ் அவர் மாறுற வரைக்குமே வந்து கொஞ்சம் பிரச்சனை தான். ஸோ பெண்கள் மூலியமாக பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து அது கட்டுப்பாடோட நீங்க வந்து கொண்டுட்டு போங்க. யாருக்கிட்டையும் தேவையில்லாத ஒரு இது வார்த்தைகள், ஏன்னா 2ல ராகு இருக்கும்போது தேவையில்லாத வார்த்தைகள் பேச வைப்பாரு. ஏன்னா லக்னாதிபதி வக்ரமா இருக்கும்போது யோசனைகள் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன், நான் பண்றது கரெக்டா, நான் பண்றது எல்லாமே கரெக்டா, குடும்பத்துக்காக நம்ம இவ்வளவு உழைக்கிறோமே, ஸோ வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு நிர்பந்தத்துல நம்ம வேலை செய்யறோமே, இதெல்லாமே நம்ம பண்ண கரெக்டான உங்களையே ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாத மாதிரி பண்ண வைப்பாரு. பட் சுக்கிரனும் நீச்ச சுக்கிரனும் பார்வை பார்க்குது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதத்துல ஏதாவது பிளான் பண்ணணும்னா வேண்டாம். இடம் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா வாங்குங்க. குரு நல்லா இருக்காரு. இப்போ கோல்டா சேர்த்தணும்னா கோல்டா சேர்க்கலாம், ஆனா செவ்வாய் ஃபேவரா இருக்காரான்னு கேட்டா கிடையாது. ஸோ அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா வேண்டாம், ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க. ஆடி எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து எல்லா கிரகங்கள் மாறினதுக்கு அப்புறம் பிரசனம் எல்லாம் பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க. சப்போஸ் சில பேர் வீடு கட்டியிருந்தாலும் தங்க முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டு போய் விட்டுருக்கோம். என்னடா அம்மா
வாழலாம் அப்படிங்கிறது அந்த வீடை வாங்கியிருக்கோம், ஆனா உள்ளேயே விட மாட்டேங்குது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ. அப்ப முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட வீட்லயும் சரி வார்த்தைகளில் கவனம் தேவை. ஆனா வந்து இந்த ரொட்டேஷன் வந்து இப்போ மணி ரொட்டேஷன் நிறைய இருக்கும், ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. டிராவல் பண்ணும்போது பார்த்து டிராவல் பண்ணுங்க. மகரத்துக்கு இந்த மாதத்துல இந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கரெக்டா கொண்டுட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும்.